ஹாய் பிரதர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ் ஜிம்பாப்வே மேட்ச் ப்ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டீப்பான அனாலிசிஸ், எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் எல்லா டீட்டெயில்ஸுமே எடுத்து வச்சுருக்கேன், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த கிரிக்கெட் சோலுக்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் லாஸ்ட் மினிட்ல வரக்கூடிய டாஸ், லைனப்பு, பிச் ரிப்போர்ட், அப்புறம் டெமோ டிப்ஸுமே நான் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. பின்னாடி கமெண்ட்லேயும் நான் லிங்க்ன்றது கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்கணும், அதில் என்ன மாதிரியே ஏர்னிங்ஸ் பண்ணணும். ஸோ இந்த பேனுக்கு அப்புறம் அதில் தான் என்னோடய ஏர்னிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏர்னிங்ஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க்குமே நான் கீழே கொடுத்துருக்கேன். 2K ட்ரேடிங் தமிழ் டெலகிராம் சேனல். ஸோ அதுலேயும் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் 2K டெக். இப்போ நம்ம வீடியோ கூட போயிடலாம். வெல்கம் டு The Cricket Soul Tamil. ஸோ இப்போ ரெண்டு டீமுக்கான ப்ராபபிள் பிளேயிங் லெவல் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் வான்கடே ஸ்டேடியமில் தான் நடக்குது. ஸோ ஜிம்பாப்வே வந்து இப்போ தான் வான்கடே ஸ்டேடியமில் வந்து ப்ளே பண்ணுறாங்க. வெஸ்ட் இண்டீஸ் ஒரு 1-2 மேட்ச் வந்து ஆல்ரெடி ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ பிரெண்டன் கிங்ஸ், சேஹோப், சிம்ரன் ஹெட்மேயர், ராஸ்டான் சேஸு, ருதர்ஃபோர்டு, பவல், ஹோல்டர், மேத்யூ ஃபோர்ட், அகில் ஹுசைன், மோட்டி, அதுக்கப்புறம் சமர் ஜோசப். ஸோ இதுதான் அவங்களுடைய 11 இருக்கலாம். மேபி பிரெண்டன் கிங் வந்து ஃபார்மில் கிடையாது. லாஸ்ட் ரீசன்ட் மேட்ச்சில் பார்த்துருப்பீங்க. மேபி சார்லஸை ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஓப்பனிங்கில் ஒரு லெஃப்ட் ரைட்டு யூஸ் பண்ணலான்னு நினைக்கலாம், இல்லை பிரெண்டன் கிங்கோடையே போகலாம், தெரியல. பட் ஃபியூ மேட்சஸாக சுத்தமாக பிரெண்டன் கிங் ஃபார்ம்லே இல்லை. ஸோ ஜிம்பாப்வே 11 பொறுத்த வரைக்கும் பிரைன் மேனட் பயங்கரமான ஃபார்மில் இருக்கார். மறுபணி ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆரம்பிக்கிறாரு. ஸோ டைன் மயர்ஸ், சிக்கந்தர் ராசா, ரைன் ப்ரூல், டோனி முன்யோங்கா, அப்புறம் முசக்கிவா, பிராடி ஈவன்ஸு, மசகாட்ஸே, அப்புறம் கிரிம்மர் போன மேட்ச் நல்லாவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் ஸ்ரீலங்காவில். ஸ்பின்னு ஒரு லெக் ஸ்பின்னர் மேட்ச் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ முராஜ் பாணி இதுதான் அவங்களோட 11 இருக்கும். மேபி ஃபஸ்ட்டு மேட்ச் ஆடின இங்காராவா வந்து அடுத்தடுத்த மேட்சஸ் ஃபியூ இன்ஜுரிஸ்னால, ஒரு சின்ன இன்ஜுரினால ஆடாமல் இருந்தார். சூப்பர் ஹைட் வந்துருச்சு. அவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர். அவருமே முராஜ் பாணி மாதிரி இவங்க டீம்லேயே அந்த 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து செமையான ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸோ அவரை உள்ளே கொண்டு வரலாம். இந்த மிடில் ஆர்டர்ஸ் இருக்கக்கூடிய டோனி முன்யோங்கா இல்லை முசக்கிவா, இவங்க 2 பேத்துக்கு பதிலாக யாராவது ஒருத்தரை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ அந்த சேஞ்சஸ் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர் சார்லஸ் வரலாம். இந்த பக்கம் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் இங்காராவா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நகராவான்னு சொல்லணும். ஸோ நான் இங்காராவான்னு சொல்கிறேன். ஸோ வென்யூ அண்ட் பிச் ரிப்போர்ட் பார்த்துருவோம். வான்கடே ஸ்டேடியமில் தான் மேட்ச்ன்றது நடக்குது. ரெட் சாயில் பிச்சு, ட்ரூ பவுன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஃபாஸ்ட் அவுட்ஃபீல்டு இருக்கும். ஸோ பாலுன்றது நல்லாவே வந்து பவுண்ட்ரிஸ்க்கு போகும். வான்கடே பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா சொல்லியிருந்த மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட் பிளேயர்ஸாக இருந்தாலும் எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். யாராவது ஸ்விங் அண்ட் சீம்ன்றது இருக்கும். ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். பேட்டிங்குமே சூப்பராக இருக்கும். நல்ல ஹை ஸ்கோர் இன்னிங்ஸ்லாம் நிறையா பார்த்துருப்போம். அதே மாதிரி ஸ்பின்னர்ஸுமே நல்லாவே எடுக்கும் மிடில் ஓவர்ஸில். ஸோ ஆடல் ரசித்துமே ரீசெண்டாக இந்த நேபாள் மேட்ச்சில் நல்லாவே டேர்ன்ன்றது இருந்துச்சு. அதே விக்கெட்டுகள்ன்றது எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 185. டியூ ஃபேக்டர் நைட் மேட்சஸில் ஹையாகவே இருக்கும். ஸோ பேஸ் விசஸ் ஸ்பின் விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா பேசஸ் வந்து 65 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் 35 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. அது காரணம் பேசஸ்க்கு வந்து டெத்தில் ஓவர்ஸ் அதிகமாக கிடைக்கின்றனால இப்போ கொஞ்சம் அதை மாற்றிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்பின்னர்ஸ் டெத்தில் போடுறாங்க. இப்போது அந்த பிச்சஸ் வந்து ஸ்பின்னுக்கு நல்லா எடுத்துச்சு அப்படின்னா ஸோ பேசஸ் வந்து 65 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அதில் ஏர்டீராவும் விக்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ டாஸ் வின்னா கண்டிப்பாக டியூ ஃபேக்டர்னால பவுலிங் ஃபர்ஸ்ட் எடுத்து சேஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. ஈஸியாக வந்து சேஸ் பண்ண முடியும் ஹை ஸ்கோராகவே இருந்தாலும். ஸோ அடுத்து டீம் ஃபார்ம் அண்ட் மொமெண்டம் பார்ப்போம். வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வின் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பழைய டீமோட ஃபார்ம் மாதிரி தெரியுது. நல்லாவே ப்ளே பண்ணுறாங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க. ஜிம்பாப்வே பெரிய பெரிய டீம்ஸை வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு உள்ளே வராங்க. ஆஸ்திரேலியாவும் வின் பண்ணாங்க. அவங்களுமே ப்ளே பண்ண எல்லா மேட்ச்சுமே வின்னு. ஸ்ரீலங்கா விசிஸ் ஜிம்பாப்வே மேட்ச் கடைசி வரைக்கும் சூப்பராக போச்சு. சிக்கந்தர் ராசா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைக் பண்ணி மேட்ச்ன்றதை வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் இருக்குது. ஹெட்மேயர், ருதர்ஃபோர்டு எல்லாருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. அவங்களுடைய ஹிட்டர்ஸில் யாரும் ஃபார்ம்லே இல்லை அப்படின்னா பவல் தான் இப்போதைக்கு ஃபார்மில் கிடையாது. அதுமாதிரி ஓப்பனரில் பிரெண்டன் கிங் வந்து ஃபார்மில் இல்லை. ஸோ அதே மாதிரி ஸ்பின் டியோ 2 பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அகில் ஹுசைன் பவர் பிளேயர் நல்லா பண்ணுறாரு. மோட்டி வந்து மிடில் ஓவர்ஸில் சூப்பராக வந்து 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸுமே சூப்பராக வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ராசா அண்ட் பிரைன் பெனட் வந்து 3 மேட்ச்சுமே ஆடின 3 மேட்ச்லேயுமே நாட் அவுட்டில் தான் இருந்திருக்காது. ஆஸ்திரேலியா கூடவும் நாட் அவுட். எந்த இன்னிங்ஸுமே அவர் அவுட் ஆக கிடையாது. ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தாலும் ஸ்டெடியாக ஆங்கர் ரோல் பண்ணி அவர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கார் மேட்சை. ஸோ பிரைன் பெனட், ராசா, அதுக்கப்புறம் கிரிம்மர் போன மேட்ச் ஸ்பின் அட்டாக் சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணார். மசகாட்ஸே கூட பெருசாக விக்கெட் விழுகலை. பட் கிரிம்மர் வந்து சூப்பராக விக்கெட் எடுத்துகிட்டு இருந்தார். வீக்னஸை பொறுத்த வரைக்கும் லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இப்போ தான் அந்த சூப்பர் 8குள்ளே வராங்க. ஸோ இந்த கட்டத்தை எப்படி அவங்க வந்து இது பண்ண போகிறாங்க. ஸோ ராசா சொல்லியிருக்காரு, நாங்கள் எங்களுடைய ட்ரீமை வந்து ஹையாக வச்சா இதையுமே ஜெயிக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு.
வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்விங் பவுலிங் இருக்கப்போ பவர் பிளேயில் விக்கெட்ஸ் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சேஹோப்பை பற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து கொஞ்சம் ஓடிஐ ஃபார்மேட் மாதிரி ஆடுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அலிகேஷன்ஸ்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து ஒரு ஓவரில் ஒரு 4 டூஸ் எடுத்துகிட்டு கடைசி பால் 4 அடித்தாலும் ஒரே கணக்கு தான். ஸோ அதே மாதிரி ஒரு பால் 6 அடிச்சுட்டு 4 டாட் ஆடினாலும் ஒரே கணக்கு தான். ஸோ இன்னிங்ஸ் முடிவில் பாருங்கள் நான் என்னோடய இன்னிங்ஸ் எப்படி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுவும் கரெக்டு தான். அவர் ஒரு ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணி நல்லாவே போன மேட்ச்சுமே 46 பால்ஸ்க்கு 75 ரன்ன்றதை அடிச்சிருந்தார். ஸோ வீக்னஸை பொறுத்த வரைக்கும் பவர் பிளே, அதே மாதிரி ஹிட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸ்பின்னு கரெக்டாக ஜிம்பாவேக்காரங்க போட்டாங்கன்னா பவரில் இந்த மாதிரி பிளேஸை தூக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஹெட்கட்டை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் தான் 3 டைம் வின் பண்ணியிருக்காங்க, ஜிம்பாவே 1 டைம் வின் பண்ணியிருக்காங்க. இந்த வென்யூவில் 2 டீம்ஸுமே மோதினது கிடையாது இது வரைக்கும். ஸோ சூப்பர் 8மே இந்த ரேர் என்கவுண்டர் தான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். மென்டல் எட்ஜை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் வந்து நல்லா இந்த பிச்சிலையும் ப்ளே பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி மேட்சஸ் வந்து. அவங்களுக்கு ஒரு மென்டல் எட்ஜுன்றது இருக்குது. ஜிம்பாவை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காவையும் ஆஸ்திரேலியாவும் அடிச்சிட்டோன்ற ஒரு நம்பிக்கையில் வரதுக்காக இப்போ இருக்கும். ஸோ சைக்காலஜிக்கலாக 2 டீமுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. பார்க்கலாம் மேட்ச் என்ன நடக்குது. இண்டிவிஜுவல் வென்யூ ரெக்கார்ட்ஸ் பார்த்துருவோம். வான்கடே ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் ஜேசன் ஹோல்டர் நிறையா விக்கெட்ஸ்ன்றது இந்த வேர்ல்டு கப்லேயே பர்டிகுலர் ஒரே மேட்ச்சில் 3-4 விக்கெட்ன்றது பிக் பண்ணியிருக்காரு. ஸோ ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. ராசாவுமே ஐபிஎல் ப்ளே பண்ணியிருக்காரு. பட் பர்டிகுலராக இந்த வென்யூவில் ராசாவுக்கு எந்த ஸ்டாட்ஸுமே கிடையாது. பட் ரீசன்ட் ஃபார்ம் அண்ட் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்குது. போன மேட்ச் 45 அடிச்சிருக்காரு. அதுவும் அந்த மாதிரி ப்ரெஷர் சுச்சுவேஷனில் ஸ்ரீலங்கா கூட தோக்குற மாதிரி இந்த மேட்ச்சை வந்து சூப்பராக வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு ராசா. ஸோ அடுத்து பவுலிங் இம்பேக்ட் அனலைசிஸ் பார்த்துடலாம். சமர் ஜோசப்பை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் கடைசி மேட்ச் இட்டாலி கூட 4 விக்கெட்டு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்கே வேணால் யூஸ் பண்ணுவாங்க. பவர் பிளேலையும் யூஸ் பண்ணுற வாய்ப்புகள் இருக்குது. எந்த இடத்துலையும் வந்து போடக்கூடிய ஒரு பவுலர் தான், ஒரு ஸ்ட்ரைக் பவுலர். இவர் ஆக்ஷனே வந்து ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கிரிமரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மிடில் ஓவர்ஸில் நல்லாவே இவரை வச்சு ரொட்டேட் பண்ணி ஓட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அந்த இடத்துல வான்கேடையில் கண்டிப்பாக விக்கெட் விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பிகாஸ் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸோட மிடில் ஆர்டர்ஸ் எல்லாருமே ஹிட்டர்ஸாக இருக்காங்க. ருதர்ஃபோர்ட் ஓரளவுக்கு ஃபார்மில் இருக்கார், ரெட்மேனும் ஃபார்மில் இருக்கார். பட் ரோமன் பவல் ஃபார்ம்லேயே கிடையாது. ஸோ இந்த கிரிமர் லெக் ஸ்பின்னருக்கும் ரோமன் பவலுக்கும் ஒரு பேட்டில் நடக்கும். நம்ம அதையும் பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ மேட்ச் அப் மேட்ரிக்ஸ் பார்த்துருவோம். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் விசஸ் ஆஃப் ஸ்பின். ஸோ சிக்கந்தர் ராசா கண்டிப்பாக இந்த மேட்ச் 4 ஓவர் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா மசகாட்சையை பொறுத்த வரைக்கும் அவர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு. அதே மாதிரி கிரிமரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு லெக் ஸ்பின்னர். ஸோ ஆஃப் ஸ்பின் வந்து சிக்கந்தர் ராசா தான் போட்டாகணும். யாருக்குன்னா ஹெட்மே இருக்கும், ருதர்ஃபோர்டுக்கும் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் மேபி மேலே வந்து பிரண்டன் கிங் பதிலாக சார்லஸ் உள்ள வந்தால் பவர் பிளேலே பவுலிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். இப்போ வந்து அவங்களுடைய இங்காராவா ப்ளே பண்ணலை, அப்படி இல்லாட்டி அவங்க 2 பேர் பவுலிங் போட்டுமே பெருசாக எந்த இம்பேக்டும் இல்லைனா கண்டிப்பாக சிக்கந்தர் ராசா சார்லஸ் ப்ளே பண்ணால் பவர் பிளேயில் பவுலிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ சிம்ரன் ஹெட்மேயர் இப்போதைக்கு இருக்கக்கூடிய 11 பார்த்தீங்கன்னா ஹெட்மேயருக்கும் ருதர்ஃபோர்டுக்கும் கண்டிப்பாக பவுல் பண்ணுவார். சேஹோப்பை பொறுத்த வரைக்கும் மசகாட்சே இருக்கார். ரைட் ஹேண்டர்ஸ்க்கு பவுல் போட லெக் ஸ்பின்னர்ஸ் 2 பேர் இருக்காங்க. அதாவது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் வந்து மசகாட்சே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கிரிமர் இருக்கார். 2 பேர் வந்து பவுலிங்ன்றது போடுவாங்க. இன்னும் இங்காரவா வந்து அவங்களுக்கு இன்னும் கூடுதல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இந்த நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மிடில் ஆர்டர் ஃபினிஷர் பேட்டர் இதில் இருக்காங்க. முன்னியோங்கா அப்புறம் முசக்கி வாசம், இவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தரை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. பேட்டர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பிரெயின் மனட் மேலே வந்து சைலண்ட்டாக எல்லா மேட்சுமே சூப்பராக ஆங்கர் ரோல் பண்ணி ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. நாட் அவுட்டில் இருந்துகிட்ருக்காரு 3 மேட்சுமே. ஸோ அவரை கண்டிப்பாக நோட் பண்ணியிருப்பாங்க, எல்லாமே பார்த்துட்டு தான் வருவாங்க. அவங்களும் டாக்டிக்கலாக அவங்கள வந்து எடுத்து விடுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அவங்க பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம் சமர் ஜோசஃபோட எக்ஸ்பிரஸ் பேஸ் வந்து பிரெயின் மேனட்டுக்கு எதிராக எப்படி ஒர்க் ஆகுது அந்த பேட்டில்ன்றது நல்லாயிருக்கும். அதே மாதிரி நான் சொல்லி இந்த மாதிரி ரோமன் பவலுக்கும் லெக் ஸ்பின்னர் கிரிமரும் கண்டிப்பாக அதில் விக்கெட் அலர்ட் 2 இவர் கிரிமர் வந்து ரோமன் பவலை விக்கெட் எடுக்கிறதுக்கான அதிக சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ரோமன் பவல் பெருசாக இந்த வேர்ல்டு கப்பில் ஃபார்மில் கிடையாது. ஸோ அதனால் கிரிமர் இந்த மேட்ச்சில் ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் போன மேட்ச் மாதிரி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஃபேண்டசி டீம் செலெக்ஷன் பார்த்துருவோம். ஹை அப்சைட் ஃபேண்டசி டீம் சேஃப் 11 சேஹோப். பிரண்டன் கிங் வந்து பவர் பிளேயில் வரது கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கலாம். ஏன்னா வந்து ஒரு 4-4 ஒரு 6 அடித்தாலே அவர் கண்டிப்பாக ட்ரீம் டீமில் வந்துடுவார். ஸோ பிரெயின் பெனட், சிம்ரன் ஹெட்மேயர், சிக்கந்தர் ராசா, ஜேசன் ஹோல்டர், ரோஸ்டான் சேஸு, ரோஸ்பானி, அகில் ஹுசைன், கிரிமர், அதுக்கப்புறம் சமர் ஜோசப். கேப்டன் வந்து சேஹோப், வைஸ் கேப்டன் வந்து பிரெயின் பெனட். 2 ஓப்பனர்ஸுமே வான்கடேவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் யார் நல்லா பண்ணுறாங்களோ அந்த டேயில் கண்டிப்பாக வந்து ஹை ஸ்கோர் பண்ணுற வாய்ப்பு இருக்கும். பிரெயின் பெனட் 3 மேட்சுமே சைலண்ட்டாக கொஞ்சம் இனிஷியலாக ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் அவுட் ஆகாமல் கடைசி வரைக்கும் இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போயிடுறாரு. அடுத்திருக்கு அவர் கூட பார்ட்னர்ஷிப் போடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து ஸ்ட்ரைக் ரேட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல டாக்டிக்கலாக இருக்குது. ஸோ சேஹோப் நல்ல ஃபார்மில் இருக்கார். போன மேட்ச்மே வந்து ஒரு 75-46 பாலுக்கு
ஸோ ஷேஹோப் கேப்டன், பிரெயின் பெனட் வைஸ் கேப்டன். இது வந்து பேட்டர்ஸ்க்கு ஃபேவராக இருக்குது, ஓப்பனிங் பேட்டர்ஸ்க்கு. ஸோ ட்ரம்ப் ரிஸ்கி டீம் பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரைன் ரூல். நிறையா மேட்ச் பார்த்துருப்பீங்க, சடனாக வந்து ஒரு ஓவர் 2 ஓவர் விக்கெட் போகாதப்போ வந்து பவுல் பண்ணி மேக்ஸ்வெல்லாம் கூட அவுட் பண்ணியிருந்தார். அந்த மாதிரி பண்ணுறாரு. பேட்டிங்கில் வந்தாலும் டக்குன்னு வந்து ஒரு ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக ஆடி ஹிட் பண்ணி ரன்கள் அடிக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பிக்காக இருப்பார். பிராட் டேவிஸை பொறுத்த வரைக்கும் அவருடைய பேட்டிங் ஸ்கில் இன்னும் இந்த வேர்ல்டு கப்பில் டெஸ்ட் ஆகலை. ஏன்னா ஜிம்பாவே அவர் அளவுக்கு வந்து விக்கெட்ஸ்ன்றது இன்னும் ட்ராப் பண்ணல. ஸோ மேத்யூ ஃபோர்ட் ப்ளே பண்ணுவாங்களா, அந்த இடத்துல வந்து சூப்பர் ஹிட் வந்தனால ஒரு ரொமாரி சர்பாடை உள்ளே கொண்டு வராங்கன்றது தெரியல. பட் மேட்ச் ஒன் சைடாக இருக்காது. இது வரைக்கும் நம்ம வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு வந்து இட்டாலி, நேபாள் கூட ப்ளே பண்ணுறப்ப கண்டிப்பாக எல்லா பவுலர்ஸையும் நம்ம ஃபில் பண்ணி தான் வச்சுருப்போம். இப்போ இந்த மேட்ச்சில் அப்படி பர்டிகுலர் மேட்ச்சில் அப்படி பண்ண முடியாது. ஸோ சமர் ஜோசப் வந்து பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எல்லா ஒரு பேஸ்லையும் பவுல் பண்ணுறனால ஒரு நல்ல விக்கெட் காலம் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேப்டன் அண்ட் வைசி ஸ்ட்ராட்டஜி பார்த்துடலாம். ஸோ டியூ ஃபேக்டரை வச்சு இதை வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெஸ்ட் இண்டீஸ் பவுலிங் ஃபஸ்ட் சேசிங் இருந்தால் ஷேஹோப் வந்து நல்ல ஒரு சேஸ் பண்ணி மேட்சை வின் பண்ண வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அவரை வந்து நீங்கள் வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஃபஸ்ட் பவுல் பண்ணால் கேப்டனாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி டெத்தில் போடக்கூடிய பவர் பிளேயில் ஒரு ஓவர், கடைசியில் 2 ஓவர்னு போடக்கூடிய ஜேசன் ஹோல்டர், அவரை வந்து இங்கே ஒய்ஸ்கியாக ட்ரை பண்ணிக்கலாம். ஜிம்பாவே பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் சிக்கந்தர் ராசாவை கேப்டனாக பண்ணிவிட்டு வைஸ் கேப்டன் வந்து பிராண்டன் கிங்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்ன அட்வான்டேஜ்னால் பவர் பிளே அட்வான்டேஜ் தான், அப்புறம் ஃபீல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கும். ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் சமர் ஜோசப் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதே விக்கெட்டுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். போன மேட்ச் இங்கே தான் நடந்துச்சு, 4 விக்கெட்டுன்றது பிக் பண்ணார். அடுத்து ஜிஎல் ரிஸ்கி ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரோமன் பவுல் சுத்தமாக ஃபார்மில் இல்லை. ஸோ அவரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரைன் ரூல் அவருமே ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட்டர் தான். மேபி 1 or 2 ஓவர்ஸ் வந்து விக்கெட் போகிறனா பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ இவங்க 2 பேரையுமே கிட்டத்தட்ட 2 பேருமே ஒரு ஸ்ட்ரைக்கிங் பேட்டர்ஸ் தான். அவங்கள வந்து ஜிஎல்ல நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக ஒரு இது பார்த்துருவோம். ஸோ வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் 60% வின்னிங் ப்ராபபிலிட்டி அவங்களுக்கு தான் இருக்குது. ஸோ எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் லைனப் இருக்குது. வான்கடே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ளாட் கண்டிஷனாக இருக்கும். கண்டிப்பாக பேட்டர்ஸ் நல்லா பண்ண முடியும். ஹை ஸ்கோர் இன்னிங்ஸாக தான் இருக்கும். ஜிம்பாவே பொறுத்த வரைக்கும் பிரெயின் பெனட் வந்து ஒரு ஆங்கர் ரோல் தான் பண்ணுறாரு. அதுக்கு அவங்களுக்கு கூட ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் வந்து ஸ்ட்ரைக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். மறுபடி நல்லா ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மிடில் சிக்கந்தர் ராசா இருக்காங்க. ஒரு ஃபியூ பிளேயர்ஸ் நம்பி இருக்க மாதிரி இருக்குது ஜிம்பாவே. ரைன் ரூல் வந்து ஒரு ஸ்ட்ரைக் பிளேயர், அடிச்சா அடிப்பார், இல்லைனா அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியும் அதிகம். அது குறிப்பாக சூப்பர் 8க்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ அதனால் வெஸ்ட் இண்டீஸுக்கு தான் அதிக வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்குது. அவங்களுக்கு இப்போதைக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ்ன்றதும் இருக்கும் ஜிம்பாவேக்கு. ஏன்னா எல்லா டீம்ஸையுமே வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு வராங்க. ஸ்ரீலங்காவையும், ஆஸ்திரேலியா, அதே மாதிரி சிக்கந்தர் ராசா 2 டிபார்ட்மெண்ட்லேயும் பவுலிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி நல்லா பண்ணுவார். பிரெயின் பெனட் நல்ல ஒரு ஃபார்ம்லேயும் இருக்கார், ஆங்கர் ரோல் பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்து ஜிம்பாவேக்கு ஒரு 40% வந்து இருக்கும். பட் வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இதனால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனி டவுட் எதனாலும் கேளுங்க. அதேமாதிரி நம்ம டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. த கிரிக்கெட் சோல் தமிழ்.